நைட்டுமே இந்த சப்பாத்தியில் சில்லி சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சப்பாத்தியை ஃபஸ்ட்டு 2ஆக கட் பண்ணிப்போம். அதை 2ஆக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணோன்னா சின்ன சின்னதாக கட் பண்ண ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கோஸு சைஸுக்கு கோஸும் நம்ம இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி நான் ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ பானலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஆல்ரெடி நான் பூண்டு உரித்து நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ பூண்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டும் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதுவே ஃப்ரை ஆகிடும் மோஸ்ட்லி. கொஞ்சம் சில்லி பவுடர் அண்ட் கரம் மசாலா பவுடர் அண்ட் சன்னா மசாலா. இப்போ நறுக்கின சப்பாத்தி அதில் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கலர் மேட்ச் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம அதை கோஸும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கோஸ் ஃப்ரை ஆகட்டும். ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம ஆயிலும் ஆட் பண்ணி திருப்பியும் ஃப்ரை பண்ணுவோம். இது ரொம்ப ஃப்ரை பண்ணணும் அவசியம் இல்லை. லைட்டாக ஃப்ரை ஆனாலே ஓரளவுக்கு வெந்துடும் கோஸு. ஸோ இப்போ பசங்களுக்கு நம்ம சர்வ் பண்ணிடலாம். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க மேம். ஸோ ஓகே டன்.